ஸோ இதே வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னா என்ன, ரேகுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ. அப்போ வந்து ஃபைன் டியூனிங்னா என்ன, ஃபைன் டியூனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபைன் டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா உங்களுக்கு உங்க கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு ஒரு டோன் இருக்கும், ஒரு வாய்ஸ் இருக்கும், ரைட்? அங்க எழுதக்கூடிய இமெயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸோ இல்ல வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் டோன் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த ஆர்டரிங் பண்ற மாதிரி இருக்கும். வேற கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கவங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா டோன் பாத்தீங்கன்னா வந்து ரிக்வெஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு கம்பெனிக்கும் அந்த வாய்ஸோட டோன் மாறும், அந்த எழுதக்கூடிய தன்மை மாறும். அப்போ மாடல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா ஜென்ரலா வந்து பொலைட்டாவோ இல்லை எதுவோ தான் பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதை டியூன் பண்ணணும். உங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாத்துறதுக்கு வந்து இந்த டோன்ல இப்படி எனக்கு கொடு, இந்த டோன்ல இப்படி இதை கொடு அப்படின்னு நம்ம மாத்திரம் பாத்தீங்களா, அதை டியூன் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்எல்எம் இருக்கு, நம்மளுடைய டேட்டா இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு தேவையான தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை மாத்தி நமக்கு தகுந்த மாதிரி அவுட்புட், நம்மளுடைய கஸ்டமைசேஷன் அவுட்புட் கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஃபைன் டியூனிங்.